நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் க்ரோத் பேக். ஹேர் க்ரோத் பேக் அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ப்குள்ளே நல்லா இறங்கி முடி வளரக்கூடிய வேகத்தை நல்லா அதிகப்படுத்தும். அதனால தான் 30 நாளில் நம்ம ஹேர் க்ரோத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த பெஸ்ட் ரெமெடி இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். என்னோடய ஹேரை செம்ம சாஃப்டாக ஷைனிங்காக மாற்றி கொடுத்துருக்கோம். வேறு லெவல் ஹேர் பேக்கு, ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்கும். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணினதுமே உங்களோட ஹேர் அப்படி ஒரு ஷைனிங்காக மாறிடும். அதே மாதிரி உங்களோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த ஹேர் பேக் ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். என்னோட முடியை பார்த்தீங்க அப்படின்னா என்னால் நம்பவே முடியல, அந்த அளவுக்கு செம்ம ஷைனிங்காக முடியை மாற்றிருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்க முடியும், அதே மாதிரி பார்க்குறதுக்கும் நல்லா அடர்த்தியாக தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 30 days ரோஸ்மெரி ஹேர் க்ரோத் சேலஞ்சோட டே 8வது நாள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்மையான ஹேர் க்ரோத் கொடுக்க போகிற ஹேர் பேக் 3 தான். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட தலைமுடியில் இருக்கக்கூடிய வேர்லேருந்து உங்கள் முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து முடியை நல்லா திக்காக மாற்றி கொடுக்கும். நிறைய பேர் கேட்குறது, என் முடி லாங்காக இல்லைனாலும் பரவாயில்ல, என் முடி ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, உடஞ்சி போகிற நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் கூட இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணலாம். இதை அப்ளை பண்ண உங்களோட ஹேர் நல்லா திக்காக மாதிரி முடியவும் நல்லா லாங்காக வளர வைக்கும். அப்படி ஒரு சூப்பரான பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய வெறும் 3 இன்க்ரீடியன்ட்டை தான் இந்த ஹேர் பேக்கில் நம்ம சிம்பிளாக எடுத்திருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய சம்மர் கிளைமேட்டில் நம்மளோட ஹேரை நம்ம நல்லா பார்த்துக்கிடணும் அப்படின்னா நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கணும், ப்ராப்பராக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும். அளவுக்கு அதிகமாக அப்ளை பண்ணாமல் உங்களுக்கு தேவையான அளவு லிமிட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கரெக்டாக வாரத்தில் 2 நாள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர் பேக் போடுங்க. ஹேர் வாஷ் பண்ணினதுக்கு மறுநாள் நீங்கள் ஆயில் வச்சுக்கோங்க. ஹேர் பேக் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களோட முடி நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், லாங்காக வளரும், திக்காகவும் மாறும், ஸ்ப்ளிட்டன்ஸே வராது. நீங்கள் நிறைய பேர் ஃபுட் ரொட்டீனை எங்களுக்கு கொடுங்க கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோவை நான் அடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஹேர் கேர் ரெமெடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற இந்த செம்மையான ஹேர் பேக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டது நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான ரோஸ்மெரி லீவ்ஸ் தான். நான் இது ட்ரை லீவ்ஸாக பல்காக வாங்கி வச்சுட்டு இது அமேசானில் உங்களுக்கு கிடைக்கும், தாராளமாக நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். ரோஸ்மெரி லீவ்ஸ் பொதுவாக ஹேர் ஃபாலை கம்மி பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரோஸ்மெரி லீவ்ஸோட இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறது அதுதான் கோகோனட் ஆயில். இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம பண்ண போகிற ஹேர் பேக் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. ஸோ இன்றைக்கி நான் ஒரு 50 ml அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்க்கும் போது நம்மளோட ஸ்ப்ளிட்டன்ஸை கம்மி பண்ணும், ஹேர் க்ரோத்தை கொடுக்கும், முடிக்கு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கினஸை கொடுக்கும். ஸோ 50 ml கோகோனட் ஆயிலோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ்மெரி ட்ரை லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம், இல்லை பவுடர் தான் இருக்குது அப்படின்னாலும் அதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது சூடாக நம்ம சேர்த்துருந்த தேங்காய் எண்ணெயும் இந்த ட்ரை லீவ்ஸும் சேர்ந்து நல்லா பாயில் ஆகி அந்த தேங்காய் எண்ணெயோட கலருமே மாறும். இதை ரெடி பண்ணும்போது உங்கள் வீடு முழுக்க வாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸ்லேருந்து இயற்கையான மனம் கிடைக்கும். தேங்காய் எண்ணெயோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும், பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த டைமில் ஒரு மீடியம் ஃப்ளேம் வந்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அது சூடாக இருக்கிறத நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே கலர் கொஞ்சம் நல்லா திக்காக மாறிடும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெயுமே நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதுக்கப்புறமா இது ஒரு ஜல்லடையில் ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது கூட நம்ம 3வது சேர்க்க போகிறது அதுதான் முட்டை எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா எக்கில் பொதுவாக ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட ஹேரோட டெக்ஸ்டரை நல்லா திக்காக மாற்றி கொடுக்கறதுக்கும் முடியில் இருக்கக்கூடிய அந்த மெலிஞ்ச தன்மையை போக்கி நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு திக்னஸை கொடுத்து ஹேர் க்ரோத் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளிட்டன்ஸையுமே கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ முட்டையை நான் 3 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துருக்கிறேன். இது கூட நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற ஆயிலை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது அதுதான் விட்டமின் இ ஆயில் கேப்சூல். விட்டமின் இ பொதுவாக நல்லா முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ விட்டமின் இ இருக்கிற ஃபுட்ஸை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது முடி நல்லா நீளமாக வளர்கிறதுக்கும் முடியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த விட்டமின் இ ஆயில் உங்களுக்கு மெடிக்கலில் கிடைக்கும், நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இன்றைக்கி நான் 2 கேப்சூலோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த லிக்யூடு மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ அதை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட ஹேர் பேக் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. முட்டை சேர்த்த ஃபீலே உங்களுக்கு கொடுக்காது, அவ்வளோ வாசமாக இருக்கும். இது 3மே சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கே நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ
இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் தலையில் நல்லா ஆயில் வச்சு சிக்கு எடுத்துகிட்டு அப்புறமா தான் ஹேர் பேக் போடணும். இப்போ இந்த சேலஞ்சை நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறதுனால ஹேர் பேக் போட்டு ஒரு நாள் விட்டு ஆயில் வச்சுருப்போம். ஸோ நம்மளோட தலையில் ஆயில் இருந்து இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இந்த ஹேர் பேக்கை சேலஞ்ச் இல்லாமல் போடுறீங்க அப்படின்னா ஆயில் இல்லாத ஹேரில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரியான லிக்யூட் கன்சிஸ்டன்சி ஹேர் பேக்காக இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா ஊற்றிட்டு உங்கள் தலையில் சின்னதாக ஒரு மசாஜ் கொடுக்கணும். இப்படி நீங்கள் கொடுக்கும்போது இது உங்களோட முடியோட வேர் வரைக்கும் இறங்கி முடியோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனையுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா தூக்கம் சொக்கும். அந்த அளவுக்கு இந்த ஹேர் பேக் செம்மையாக இருக்கும். உங்களுக்கே இந்த ஃபீல் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து ஸ்கேல்ப்லலாம் மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது நம்மளோட ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம். எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஹேர் பேக்கை உங்களோட முடியை முன்னாடி எடுத்து உங்கள் முடியில் படுற மாதிரி நல்லா தொட்டு தொட்டு அப்ளை பண்ணணும். ஏன்னா இது முடியில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டன்ஸையுமே கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சிட்டு ஷாம்பூ சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களோட ஷாம்புவை வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இப்போ நான் ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு என் முடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வியூவாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா முடி அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. பார்க்குறதுக்கே செம்ம சாஃப்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு முடியுமே நல்லா அடர்த்தியாக தெரியுது. ஒவ்வொரு முடியும் செப்பரேட்டாக இருக்கிறதுனால ஹேரோட டெக்ஸ்டருமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தனித்தனியாக நல்லா ஸ்ப்ளிட் ஆகி விழுகுதில்ல, அழகாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஹேர் பேக் போட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் முடியை ஃப்ரீயாக விட்டுருங்க. நாளை கழித்து நீங்கள் காலையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம 4வது நாள் தான் அடுத்த ஹேர் பேக் போடுவோம். ஸோ இந்த ரொட்டீனை இப்படியே தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ மறக்காமல் நீங்களும் என் கூட இந்த சேலஞ்சை எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.